3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அது சொல்லுவாங்களா சார், காய்ச்ச மனம் தான் கல்லடிப்படும். மதுரை இன்றைக்கு மட்டும் இல்லை, சங்க காலத்திலேருந்தே மதுரையும் அரசியலையும் பிரித்து நீங்கள் பார்க்க முடியுது. கூன் பாண்டியன் நீண்ட நெடும்பாண்டியனாக மாற்றியது மதுரை ஆதீனம். திருஞான சம்பந்தர் திருநீற்றுப்பதிகம் பாடி நெடும்பாண்டியனாக மாற்றிய வரலாறு சிறப்புமிக்க ஆதீனமாக மதுரை ஆதீனம் இருக்குது. ஆனால் மதுரை ஆதீனத்தை அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா சமண மன்னனை சைவ மன்னனை மாற்றியது திருஞான சம்பந்தர். அனைத்து ஆன்மீக குருமார்கள் மீது வழக்கு அலைக்கழிப்புன்னு போயிட்டுருக்கு. இப்போ டிவிகே மேலேயும் தொடர்ந்து வழக்குகள் போட்டிருக்காங்க, இத்தனை பேர் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஜனநாயக படுகொலை நாங்கள் பார்க்குறோம். கருத்துரிமை பேசக்கூடாதா, ஆன்மீக அது விஷயத்தை சுட்டி காமிக்கக்கூடாதா? இதே மாற்று மத குருமார்கள் மீது நீங்கள் வழக்குகளை பதிவு பண்ணுறீங்க பார்த்தா இல்லை. ஓட்டு வங்கியாகவும் இந்துக்களை வந்து வெறும் அந்த காரில் பயணம் செய்ததில் ஒருவன் நான் அந்த வாகனத்தில். அவர் மீது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ என்கொயரியில் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட் பண்ணது ஆப்போசிட் பர்சன் தான். இவர் மேலே தப்புன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார் வழக்குகளை வச்சு இப்போ வழக்கு போடலை. தொப்பி தாடின்னு ஆதீனம் சொல்லிட்டாரு, அது தவறு, அதனால வழக்கு அப்படின்னு தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க சைபர் கிரைமில். அதே இவர்கள் பூதாகரமாக கொண்டு போய் ஆதீனத்தை வந்து ஏதோ திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்க சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் தெரியல. எஸ்ரா சர்க்குணம் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக அந்த தேசத்துடைய இறையாண்மையை சிதைச்சி பேசும்போது இவர் தனிப்பட்ட நபராக இந்த விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குது, ஒரு உண்மை விஷயத்தை பேச முடியலன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், 2 பேர் காரில் வந்தாங்க, அவர்கள் 5 பேர் குடும்பத்தோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகணும், ஏன் போய் எஃப்ஐஆர் மாற்றணும்? இல்லை, நிச்சயமாக ஆதோ ஒரிஜினல் அவருடைய பேச்சு வந்து உங்களுடைய கண்டிக்கத்தக்கது. ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய கட்டமைப்புக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவு அவர் பேசியிருக்காரு. அவருக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தாங்கன்னு தெரியல. சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு ஆன்மீகவாதிகள் ஆன்மீக கொள்கையில் வந்துட்டு பரப்புறதுல வந்துட்டு முன்னோடிகளாக இருப்பார்கள். அவர்கள் வந்துட்டு ஆன்மீக விஷயங்களா எல்லாருமே தலையிடுறதோ பேசுகிற விஷயங்களோ எல்லாமே இருக்கும். ஆனால் மதுரை ஆதீனம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆதீனம் வந்துட்டு அரசியல் பேசினார் நிறைய இடங்களில். ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, கடைசி காலகட்டத்தில் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அரசியல் கருத்துக்கள் நிறையா வந்துட்டு வெளிப்பட்டது. எல்லா ஆதீனங்களும் வந்துட்டு டிவி சேனலில் உட்காந்து பேச மாட்டாங்க, வெளியில் வந்து கருத்துக்கள்லாம் பதிவிட மாட்டாங்க. இப்போ மதுரையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆதீனம் வந்துட்டு என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்கிற அளவு கூட வந்துட்டு பேசுகிறாங்க. ஆதீனம் வந்துட்டு மேலே வந்து சர்ச்சைகள்னு சொல்லி சொல்ல வேண்டியதே இல்லை, ஒரு லிஸ்ட்டு போட்டு சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது மதுரை ஆதீன மடத்தில்? அது சொல்லுவாங்களா சார், காய்ச்ச மனம் தான் கல்லடிப்படும். மதுரை இன்றைக்கு மட்டும் இல்லை, சங்க காலத்திலேருந்தே மதுரையும் அரசியலையும் பிரித்து நீங்கள் பார்க்க முடியுது. கூன் பாண்டியன் நீண்ட நெடும்பாண்டியனாக மாற்றியது மதுரை ஆதீனம். திருஞான சம்பந்தர் திருநீற்றுப்பதிகம் பாடி நெடும்பாண்டியனாக மாற்றிய வரலாறு சிறப்புமிக்க ஆதீனமாக மதுரை ஆதீனம் இருக்குது. ஆனால் மதுரை ஆதீனத்தை அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா சமண மன்னனை சைவ மன்னனை மாற்றியது திருஞான சம்பந்தர் மதுரையில். ஆமாம், அந்த சான்றுக்கு விளைவாக மதுரை இப்பயும் அரசியல் சர்ச்சையோடு தான் திகழும். அதை நம்ம எப்படி கொண்டு போகணும்னா, இதுக்கு முன்னாடி ஆமா இருக்கு, தொண்டு தொட்டு இருக்கு. ஆமா, ராமநாத சமஸ்தானம் அரசியல் செய்வார்கள், ஆதீனங்கள் கோலாட்சி செய்து அரசியல் செய்யக்கூடியவர் தான். அரசியல் செய்யக்கூடிய ஆமா ஆமா ராமநாத சமஸ்தான ராஜாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய திக்கை நோக்கி வணங்கி நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மண்டபம் கட்டி கொடுத்த ராஜாக்கள். ஆமா, ராஜாக்கு இவர்கள் தான். இப்ப என்ன நடந்துச்சு நினைக்கிறீங்க நீங்க? பார்லிமெண்டத்தில் செங்கோல் காட்சிப்படுத்தப்படுது. செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியில ஒன்றுபட்ட 18 ஆதீனங்களும் போய் கலந்துக்கிறாங்க, செங்கோல் கொடுக்குறாங்க. ஏன்னா ராஜாவை கொடுக்கக்கூடிய ராஜாவை அதை ஆட்சி மாற்றத்தையோ இல்லை ராஜாவுக்கு ராஜான்ற பதவி கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு ஆன்மீக குருமார்களுக்கு தான் இருக்கு. இந்த மரபு தான் ஒன்றுபட்ட உலகமும் பின்பற்றுறாங்க நம்மளை சார்ந்து. ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் சார்ந்த குடி தான். அந்த குடியினுடைய வரலாறு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ செங்கோல்னு பார்த்தா நம்மகிட்ட தான் இருந்துச்சு, பாக்கியாட்டி இல்லை. செங்கோல் இப்போ வந்து எப்படி மவுண்ட் பேட்டன்லேருந்து நேருக்கு மாற்றி கொடுக்கும்போது செங்கோல் கொடுத்தாங்களோ, தீர்த்தம் செங்கோல் கொடுத்தாங்களோ, அதை எப்படி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக ஆதீனங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆதீனங்கள் அரசியல் பேசலாமா? ஆதீனங்கள் தான் அரசியல் பேசணும்னு நான் என்னை பற்றி சொல்லுவேன் சார். சர்ச்சைக்குள்ள விஷயங்கள்லாம் பேசலாமா? ஆதீனங்கள் வந்துட்டு அரசியல் வந்துட்டு ஒரு சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாமே தெரிவித்து மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை தெரிவிக்கலாமே தெரிவித்து ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு ஆட்சிக்கு எதிராகவோ இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து பதிவு செய்யலாமா? சர்ச்சை ஆக்கப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஆயிடுச்சு. ஏன்னா பேய்கள் ஆட்சி செய்தால் பிணத்தினும் சொற்பொழிவு நிகழ்த்தலாம், ஆனால் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அரசியலை நிகழ்த்துறதான பிரச்சனைக்குள்ளாகுது. இல்லை சார், பேய்கள் ஆட்சி செய்தால் பிணத்தினும் சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க. உள்ளபடி தமிழக அரசு வந்து அதீத வழக்கு ஆன்மீக அதிகமாக போட்டிருக்காங்க. போன முருகன் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சிறுவை ஆதீனத்தின் மீது வழக்கு, அதுக்கு முன்னாடி அந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் ஆதீனத்துடைய கார் விபத்துக்கு ஆதீனத்தின் மீது வழக்கு,
அனைத்து ஆன்மீக குருமார்கள் மீது அலைக்கழிப்புன்னு போயிட்டு இருக்கு. இப்போ டிவிகே மேலேயும் தொடர்ந்து வழக்குகள் போட்டிருக்காங்க, இத்தனை பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஜனநாயக படுகொலை நாங்கள் பார்க்குறோம். கருத்துரிமை பேசக்கூடாதா, ஆன்மீக அது விஷயத்தை சுட்டி காமிக்கக்கூடாதா? இதே மாற்று மத குருமார்கள் மீது நீங்கள் வழக்குகள் பதிவு பண்ணுறீங்க பார்த்தா இல்லை. ஓட்டு வங்கியாகவும் இந்துக்களை வந்து வெறும் எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. யாருமே போய் வந்து பெரிய அளவில் வந்துட்டு அரசியல் ஆட்சிகளுக்கு எதிராக வந்துட்டு உட்காந்து வெளியிடங்களில் போய் டிவியில் உட்காந்து பேசுறதோ பேட்டி கொடுக்குறதோ. கன்னியாகுமரியில் ஒரு ஃபாதர் இன்னும் பிரதமரை கொல்லாமல் இருக்காங்கன்னு பேசுகிறாரு. பிரதமரெல்லாம் வந்து பிஜேபி இன்னும் நம்ம எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கூட சொல்லி பேசுகிறாங்க. வெளிப்படையாக வலது சித்தாந்தத்தையும் இந்துத்துவ அரசியலையும் மிக கொச்சைப்படுத்தி மிக அவதூறுகளோடு பேசுகிறாங்க. எஸ்ரா சர்குணம் ஒரு பேராக இருந்தார். அவரை போல சர்ச்சைக்குரிய அரசியல் வந்து பேசக்கூடிய நீங்கள் வந்து பலத்திலே பார்க்க முடியும். அரசியல் இணைப்பு பலமான இருந்திருக்காரு. ஒரு அரசியல் கட்சிகளோட கூட்டணி இணைப்பு பலத்திற்கான வேலைகள் இந்தியாவையும் இந்துத்துவத்தை திட்டுறது அரசியல் பலம், திராவிடத்தையும் மற்ற மாற்று மதத்தையும் பேசுறது வந்து அரசியல் பலம். இந்துக்களை மட்டும் குறிப்பிட்டு திட்டி 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 இந்துன்ற போய் நாங்கள் கொடுத்தோம், இந்தியான்ற போய் நாங்கள் கொடுத்தோம், காலவரிசை சட்டை போடுறது கற்றுக் கொடுத்ததே கிறிஸ்துவம் தான், நாங்கள் இல்லாட்டி இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது, இந்த நாட்டை கொடுத்துட்டு போய் நாங்கள் தான் பேசுறது வந்து அரசியல் பலம். இல்லை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சிக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நடந்துச்சுங்கிறது அவர் சொன்ன அரசியல் பாலத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு திட்டுறது, மாற்று மதங்களை வந்து அனுசரித்து பேசுறது அப்படின்றது எப்படி ஏற்றுக்கணும்னு தெரியல. இது வந்து அரசியல் பார்க்க முடியாது. அவர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்க அந்த அரசு. எங்கள் மீது அவதூறு வழக்கு, எங்கள் மீது மோசடி வழக்கு, எங்கள் மீது அத்தனை வழக்கு. அதுவும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். 75 வயது நீங்கள் கிட்டத்தட்ட மதுரை அந்த காரில் பயணம் செய்ததில் ஒருவன் நான். அந்த வாகனத்தில் அவர் மீது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ என்கொயரியில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது ஆப்போசிட் பர்சன் தான், இவருக்கு மேலே தப்புன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார் வழக்குகளை வச்சு இப்போ வழக்கு போடலை. தொப்பி தாடின்னு ஆதீனம் சொல்லிட்டாரு, அது தவறு, அதனால வழக்கு அப்படின்னா இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க சைபர் கிரைம்ல. அதுக்காக ஆதரவு வழக்கெடுக்கப்பட்டு அதிலும் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் உங்களுக்கு புரியல சார். இது ஒரு செய்தியாளர்கள் அங்கே குழும்புறாங்க, வழக்குகள் கேட்குறாங்க. ஆதீனம் வந்து ரொம்ப வெளிப்படையாக மக்கள் ஆதீனமாக பேசக்கூடிய நபர் அவர் சுவாமிகள் அவர்கள். உமா சன்னிதானம் வந்து வெளிப்படை, அதாவது மக்கள் மொழியில் பேசக்கூடிய ஒரு சன்னிதானமாக இருந்துட்டு. ஆமாம், அவர் ஒரு விஷயத்தை வந்து சந்தேகத்துக்கு உட்படுத்தக்கூடிய காரணம் யாருன்னா காவல்துறை தான். அந்த விபத்தை பொறுத்த மட்டும் இந்த காரில் போயிட்டே இருக்கும்பொழுது அந்த 5 பிரிவு சாலை இது, நாங்கள் சென்னை நோக்கி வந்துட்டுருக்கோம். சேலம் டு சென்னை போகிற வழியில் ஒரு கார் வந்து நம்பர் பிளேட் இல்லாமல் நான் வண்டியில் மோதிடுது. நான் விளக்கறிக்கைலாம் கொடுத்தோம், திருச்சியில் ஆல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் வெளியிட்டேன். ஆனால் ஒரு காவல்துறை உயரதிகாரி வந்து திட்டமிட்டு ஆதீனத்தை வந்து காரணம் செய்யக்கூடிய காரணம் தான் இந்த விஷயம் பெருசாக்கப்பட்டுச்சு. ஆமாம், கார் வந்து எங்கள் கார் வந்து பெரிய ரோட்டில், அதாவது சீரான சாலையில் வேகமாக பயணிச்சுட்டு இருக்கோம். சைடில் பக்கவாட்டு சாலையில் 5க்கு மேற்பட்ட பேரிகேடு தடுப்புகள் வைத்திருக்கு. தடுப்புகள் தாண்டி வந்து காரோட பேக் சைடு, அதாவது பின்பக்கம் உள்ள டயருக்கு மேலே அவங்க குத்துறாங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, காருக்கு முன்னாடி குத்தலை, பின்னாடி குத்துறாங்க. கார் ஷேக் ஆகிடுது. நாங்கள் காரை ஓரம் கட்டிடுறோம், அவங்க வந்துடுறாங்க. ஆர்கியூமெண்ட் ஆகுது. நாங்கள் பார்க்கும்போது வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை. வந்தவங்க இஸ்லாமியர்கள் தான், 5 பேர் கிடையாது. எஃப்ஐஆரில் 5 பேர் காமிக்கப்பட்டிருக்கு. பொய்யா? ஆமாம், பொய்யா. அதுதான் சந்தேகம் சொல்கிறேன். 2 பேர் தான் வந்தாங்க. அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் ஆகுது. நான் சாமி கிளம்புன்னு சொல்லிடுறோம். சொன்னோன்னே நாங்கள் வந்து 100 கால் கூட இந்த செல்வகுமார் பண்ணிடுறாரு. இதெல்லாம் ஒரு வருஷம் போயிட்டுருக்கு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து விழுப்புரத்தில் வண்டியை சரி பண்ணிட்டு நேராக வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கக்கூடிய அவங்க ஹோட்டலுக்கு வந்துடுறோம். அங்கே நான் இருக்கோம், தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கோம். அப்போ காவல்துறை தொடர்ந்து இந்த விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கேன் எங்கள்கிட்ட. காவல்துறை அதிகாரிகிட்ட சொன்னது என்னென்னா, அது 5 பிரிவு சாலையாக இருக்குது, வண்டி நம்பர் பிளேட் இல்லை, எந்தவன் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் இந்த இடத்துல கிளம்பிட்டீங்க, நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் சுவாமிகிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு அதிகாரி சாமிகிட்ட பேசிடுறாங்க. இதே சுவாமி மனசு வச்சுக்கிறாரு. ஓகே, ஏதோ பிரச்சனை பிளாக் நினச்சிக்கிறாரு. நினச்சப்ப சுவாமி இந்த ஒரு முறை மட்டும் இல்லை, சுவாமி 2-3 முறை வந்து இது கஞ்சனூர் கோயில் பிரச்சனையிலையும் என்னை கொலை பார்க்குறாங்க, திமுக அந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்கள் இடம் வந்து சந்தா கொடுக்கலாம் பேசியிருக்காரு. நான் வந்து பிரதமரை பார்ப்பேன், உள்துறை அமைச்சர் பார்ப்பேன், அப்பயே பேசியிருக்காரு. அவர் ஆதீனமாக ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே. ஆமாம், 2-3 முறை சுவாமி இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இது அவர் மக்கள் மொழியில் பேசுகிறாரு. நல்ல விஷயத்தை பேச முடியல, இந்த மாதிரி இருக்குன்னு பேசுகிறாரு. அதை இவர்கள் பூதாகரமாக கொண்டு போய் ஆதீனத்தை வந்து ஏதோ திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்க சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும் தெரியல. எஸ்ரா சர்க்குணம் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக அந்த தேசத்துடைய இறையாண்மையை சிதைச்சி பேசும்போது, இவர் தனிப்பட்ட நபராக இந்த விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குது, ஒரு உண்மை விஷயத்தை பேச முடியலன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், 2 பேர் காரில் வந்தாங்க, அவர்கள் 5 பேர் குடும்பத்தோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகணும், ஏன் போய் எஃப்ஐஆர் மாற்றணும்? உண்மைத்தன்மை இருக்குது, காவல்துறை வெளியிடுது. நாங்கள் எஸ்ஆர்எம் இருக்கும் பொழுது வெளியிடும்போது வந்து எங்கள் கார் வேகமாக போனோம், சின்னார் போனாங்க, இத்தனை பேர் போனாங்க, இங்கேருந்து இங்கே போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை அந்த வண்டி யார், அந்த வண்டியில் யாரையா வந்தாங்க, ஏன் வெளிப்படையாக தெரிவிக்கலை?
அப்போ அவங்க அப்போ வரைக்கும் இந்த வண்டியில் யார் போனாங்க என்ன பண்ண கண்டுபிடிக்கல காவல்துறை. கண்டுபிடிக்காத 2 நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்புறம் தான் காவல்துறை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா தோல்லையும் பார்க்குறாங்க. ரொம்ப 1.5 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30-34 மணி நேரம் கழிச்சா காவல்துறை கண்டுபிடிக்குது அந்த வண்டி யாருன்ட்டு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க திட்டமிட்டு 5 பேர்னு காமிக்கிறாங்க. உங்களுக்கு இடிச்சவங்க யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த பேர்லாம் தெரியாது. சுவாமி மக்கள் மொழியை சொல்கிறாரு. இடிச்சவங்க யாருன்னு கேட்கும்போது தொப்பி தாடின்றாரு. தொப்பி தாடி. ஆமாம், அவர் வெளிப்படையாக வந்து இஸ்லாமியன்னு சொல்லலை, பயங்கரவாதி சொல்லலை, நல்ல விஷயத்தை பேசும்போது கொல்ல பார்க்குறாங்க. தொப்பி தாடின்றாரு. இதுக்கு வந்து காது கண்ணு மூக்கு வச்சு நான் கேட்குறேன், அவர் சொல்றது தப்பாகவே இருக்கட்டும், ஏன் 5 பேர் குடும்பத்தோட குழந்தைய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணி காவல்துறை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க? ஆதினம் அந்த தொப்பி தாடின்னு சொன்னது தானே அங்கே பிரச்சனை. இப்போ நீங்களோ நானோ அதை வந்து பேசியிருந்தா வந்து பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆதினம் அதை சொல்லும் பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கு அடுத்த செகண்ட் வந்து யோசிக்கிறது வந்துட்டு இவர்களை மட்டும்தான், குறிப்பிட்ட மதத்தினரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றாங்கிறது பதிவாகுது. இல்லை சார், மக்கள் மொழியில் அவர் ஆதினம் பேசிடுறாரு. நான் கேட்குறேன், ஏன் மக்கள் இப்படி பார்க்கணும்? ஏன்னா தமிழகத்துடைய கடந்த காலம் அப்படி. கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் சரி, சென்னை தொடர் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் சரி, தமிழகம் தழுவக்கூடிய பல அசாதாரண சூழல்களை இப்போ எங்களுக்குலாம் வந்து ஆங்காங்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க, போகிறாங்க. தமிழக அரசு ஏன் இந்த அளவுக்கு ஒரு பதஷ்டமான சூழல் தமிழகத்தில் இருக்குன்னா வெளிப்பட சொல்ல நம்ம பதஷ்டம் இல்லைன்ட்டு இல்லை. நிச்சயம் எழுதி வச்சுங்க, டிசம்பர்னா எல்லா கோயிலையும் டிசம்பர் அன்னைக்கு பாதுகாப்பு இருக்கும். ஜனவரி நம்ம வந்து ஆகஸ்ட் அதாவது சுதந்திர தினமாக இருக்கட்டும் சரி, குடியரசு தினமாக சரி, எல்லா தினங்களையும் பார்த்தீங்கன்னா தேசத்தில் மிக முக்கியமான தினங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மக்கள் கூடுற இடத்துல போலீஸ் பாதுகாப்பு. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா இங்கே ஒரு சில அசாதாரண சூழல்களை ஒரு சில குறிப்பிட்ட மத அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்கள் செயல்படுத்துறாங்க. அதான் சொல்றேன், இந்துத்துவாவினுடைய எழுச்சியான்னு கேட்குறேன். அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இந்துத்துவாவினுடைய ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக செயல்படுறதுக்கானதுனால ஒரு அமைதியின்மை சூழ்நிலை ஏற்படுதுங்கிறத கூடயும் வெளியில இருந்து பார்க்குற பார்வையாளர் சொல்றாங்க. இல்லை, நம்ம அதை அப்படி பார்க்க முடியும். ஏன்னா முழுமையாக வந்துட்டு இந்துத்துவா ஏற்றுக்கல. அதுதான் சார் சகிப்புத்தன்மை. இதாங்க எங்கள் மதத்துக்கு நாங்கள் எங்கள் தர்மத்தை சகிப்புத்தன்மை பார்க்குறதா இல்லை வந்து பகுத்தாய்ந்து ஒரு முடிவை வந்து மக்கள் எடுக்கிறாங்கிறத பார்க்க முடியும். எடுக்கலன்னு நான் பார்க்குறேன் சார். எடுக்கிறாங்கன்னு தானே பார்க்குறாங்க. இல்லை சார், நீங்கள் எடுக்கலன்னு தான் பார்க்கணும். உங்களுடைய பார்வையில் எடுக்கல, மக்களுடைய பார்வையில் அவங்க 1947 தேசம் தழுவி, அதாவது அகண்ட ராஷ்டிரமான இந்தியா வந்து வெட்டப்படுது, துண்டாடப்படுது. 1947 வங்கதேசம் ஒரு பக்கமாகவும் சிந்து, அதாவது பாகிஸ்தான், இந்திய பாகிஸ்தான் பக்கம் பாகிஸ்தானாகவும் இந்த பக்கம் வங்கமும் வெட்டப்படுது 47. அப்ப எதன் அடிப்படையில் வெட்டப்படுது? மதத்தின் பேரில் வெட்டப்படுது. இந்த தேசத்தை இந்துக்கள் சொல்றோம்ல, இந்துக்கள் வந்து ஜனநாயக நாடா இந்த நாட்டை வந்து மதசார்பற்ற நாட்டை ஏற்றுக்கொண்டவர் இந்துக்கள் 188%. அப்போ இந்து இப்போ 78 வந்துட்டோம் நம்ம. ஆனால் பெரும்பான்மை இந்துக்கள் இது மதசார்பற்ற நாடாக, செக்குலர் நாடாக, ஒன்றுபட்ட மக்களும் ஏற்றுக்கொள்ள நான் ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மையோடு, இது எங்களுடைய பெருந்தன்மை. ஆனால் அங்கே பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கும்பொழுது எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டு போனவர்கள் இந்த பாரத கரத்தை வெட்டி கொண்டு போனோம். யாருன்னா பாகிஸ்தானமும் வங்கதேசமும். ஆனால் யாருக்கு சகிப்புத்தன்மை இருக்குது, யாருக்கு பகுத்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்குது, நீங்கள் சிந்திச்சுக்கணும். ஏன்னா இந்துக்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் கருதுறோம். இதனால இருந்துட்டோம், இனி மாற்றிக்கூடாது. ஏன்னா இப்போ RSS ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷம் ஆச்சு. நாளையோட 100ஆம் நூற்றாண்டு விழா. இது கூட மோடி அவர்கள் வந்து நானே வெளியிட்டிருக்காங்க. 1947 RSS என்ற இயக்கம் வலிமையாக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சுன்னா இன்றைய தினம் வெட்டப்பட்ட கரங்கள் நிச்சயமாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும், ஓரில் இருந்திருக்கும். வெட்டுவதற்கான காரணம் இருந்திருக்காது. ஆனால் இந்துக்கள் எழுச்சின்னு நான் அதை ஒரு பக்கம் நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்துக்கள் இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பகுத்தாயும் சூழல் இந்துக்களுக்கு இல்லை. இப்பயும் நம்ம வந்து நீங்கள் பெரும்பான்மை மக்கள் அந்த சனாதனத்தை இந்துத்துவத்தை ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அதை இந்துத்துவாவை எடுத்துக்கொண்டு இருக்கிற பாஜக வந்துட்டு இந்திய அளவில் ஆளுது. பல்வேறு மாநிலங்களில் ஓட் பேங்க் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமான ஓட் பேங்க்ஸ் இருக்குது. நிறையா ஸ்டேட்டை வந்து கைப்பற்றியாச்சு. தமிழ்நாட்டிலையும் ஒரு வாக்கு சதவீதம் வந்து கூட்டிட்டு தானே தமிழகத்தில் சீக்கிரம் நடந்துட்டு இருக்குல்ல. தமிழகத்தில் சீக்கிரம் இந்துத்துவ ராஷ்டிரம் அமையும், அந்த மாற்றுக்கிறது இல்லை. எங்களுடைய ராஷ்டிரம் அமையுங்கிறத விட வந்து நீங்கள் இந்துத்துவாயினுடைய எழுச்சி விஷயத்தில் நம்ம சொன்னதில் வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து இந்த மாதிரி கான்செப்டில் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்ன பதிலுக்காக நான் சொன்னேன் இந்த விஷயம். புரியுது சார். இல்லை, தமிழகத்தில் கடந்த காலகட்டங்களில் ஒரு சில மத அடிப்படைவாதிகள் மூலமாக கொண்டு போய் சேர்ந்த பிரச்சனை வந்து மக்கள் அந்த மாதிரி பார்க்குறாங்க, தவறுதலாக போயிடுது. அது நம்ம வந்து அந்த கண்ணால் பார்த்த விஷயத்தை சொல்லிடுறாரு, தவறுதலாக மீடியா ஃபுல்லாக போயிடுது. நான் கூட அந்த யூடியூப் சேனலுக்கு பின்னாடி அந்த செய்தியாளர் கூட்டத்தில் ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எனி கான்ட்ரவர்சி சொன்னேன். அதே கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க சேனலில். அது மாதிரிலாம் போணுச்சு. ஆக அது வந்து சன்னிதானம் வந்து எந்த இடத்துலையும் வந்து தவறுதலாகவோ பொய்யாகவோ புரட்டாகவோ பேசவில்லை. சன்னிதானத்து மேலேயே வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு மகாதேவ் சமஸ்தானத்துலேருந்து இங்கே கோயம்புத்தூரில் இருந்துட்டு இப்போ இருக்கிற சன்னிதானம் வந்துட்டு என்னை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ஓரம் கட்டி
என்னுடைய அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு முடிக்க பார்க்கிறாருங்கிற மாதிரிலாம் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. இல்லை சார், ஒரு சில மடங்கள்லையும் ஒரு சில விவாதத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவர் வர வேண்டிய இடத்த வந்துட்டு இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அடுத்த கட்டமாகவும் வர வேண்டிய இடங்கள்லையும் நான் எல்லா இடங்களையும் வந்து தடுக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதை நிமித்தமாக தான் அவர் பேசியிருக்காரு. தவறான வார்த்தைகள் எங்கேயும் அவர் பயன்படுத்தல. இல்லை, அவர் வந்து இளைய சன்னிதானம், அதாவது இளைய சன்னிதானமா இருக்கிறார். பழைய அருணகிரிநாத சுவாமி இருக்கும் பொழுது விஸ்வலிங்க தம்பியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் இப்போ இருக்கக்கூடிய சுவாமிகள் 293 குருமகா சன்னிதானம் இருக்கும் பொழுது அவர் வந்து இளவரசாகவும் இவர் தம்பிரானாகவும் இருந்தாங்க. இப்போ இவர் வந்து அதாவது ஆதீனமாகவும் இவர் வந்து தம்பிரானாகவும் பயணிச்சுட்டு இருந்தார். இப்போ என்ன மதுரை ஆதீனத்துக்குள்ள என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அது வந்து அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய குரூப் சிஷ்ய விஷயங்கள், அதுக்குள்ள போக முடியாது. சுவாமிகள் கண்டிப்பாக அவங்க குரூப்பிடத்தில் இருக்கக்கூடிய என்ன முடிவு பண்ணுறாங்களோ, இவங்க தம்பிரான கூடி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது அடுத்தது அவங்க பார்ப்பாங்கன்னு நம்ம கருதுறோம். இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு கூட்டணியாகவே போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி வந்து தேர்தல் வரைக்கும் நீடிக்குன்னு நினைக்கிறீங்களா? 2026 திமுக ஒரு வலிமையான கட்சியாக இப்போ இருந்துட்டு இருக்கு. அவங்க கூட்டணிலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் அந்த கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தான் வந்து பொருந்தா கூட்டணி மாதிரி இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் கரை சேரும்னு நினைக்கிறீங்களா? 2026 எலெக்ஷன் வரைக்கும் ஜனநாயக படுகொலையை கட்டமைக்கக்கூடிய கட்டவிழ்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றணும்னா நிச்சயமா இந்த கூட்டணி மேலும் வலு சேரும். ஒன்றுபட்ட தேசிய சித்தாந்தவாதிகளும் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு அத்துணை சாமானியர்களும் இது போன்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமாக ஒன்றுபட்ட வெளிப்படையா சொல்றேன் சார், வலதுசாரி சித்தாந்தவாதிகளும் சரி, இந்த அரசை எதிர்த்து குரல் கூடிய காமன் மேன் கடைக்கோடி மனிதரை கூட அவதூறு வழக்கு போட்டு கை செய்யறது, சிறுலடிக்கிறது, தொடர்ந்து வந்து பிரச்சனை பண்றதுலாம் பார்க்கறது எப்படி ஏற்றுக்க முடியும் தெரியல. ஜனநாயக படுகொலையை ஏற்படுத்துறாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் வந்து கருத்துரிமைக்கு வந்து கடிவாளம் போடுவோம், நாங்கள் வந்து குறவலை நினைப்போன்றதெல்லாம் இந்த அரசு போதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் தெரியல. நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி மிக வலுவாக இருக்கும் நான் கருதுகிறோம். மேலும் வந்து இது போன்ற சூழலை வந்து தமிழக அரசு மாற்றிக்கணும், இல்லாட்டி மிகப்பெரிய எதிர்வினையை மக்கள் மன்றத்தில் சந்திப்பாங்கன்ற வந்து உறுதியாக நம்புகிறோம். ஆதவ அர்ஜுனாவோட வந்துட்டு இந்த கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ட்விட்டர் ஒன்று வந்துட்டு பதிவு வந்து எக்ஸலத்தில் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தார். கொஞ்ச நேரத்தில் வந்து எடுத்துட்டாங்க. அதை வந்துட்டு நேபாளில் நடந்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி வந்துட்டு தமிழகத்தையும் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அது பேசியிருக்காரு. இது வந்துவே வந்து ஒரு இனக்குழுக்களை வந்து தூண்டக்கூடிய ஒரு இல்லை. நிச்சயமாக ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சு என்பது உங்களுடைய கண்டிக்கத்தக்கது. ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய கட்டமைப்புக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவு அவர் பேசியிருக்காரு. அவருக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நேபாளத்தை போல இலங்கையை போல இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து புரட்சி வெடிக்கும் அப்படிலாம் பேசுறது எப்படி ஏற்றுக்குன்னு தெரியல. யாரை எச்சரிக்கிறார் வந்து அங்கே பண்ணது இளைஞர்களுடைய எழுச்சி வந்துட்டு பெரிய அளவில் நேபாளில் வந்துட்டு எழுச்சியாக மாறிச்சு. இல்லை, இவர் யாரை எச்சரிப்பதற்கு இந்த மாதிரி வார்த்தை வராங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு இந்தியனாக இந்த தேசம் வந்து ஜனநாயக கட்டமைக்கப்பட்டது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து தீர்மானிக்கப்பட்ட அரசியல் சாசனம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இவர் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடிட்டு நாங்கள் இப்படி அப்படிலாம் பேசிட்டு திடீர்னு வந்து அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக பேசுவதை எப்படி நம்ம பார்க்க முடியும் தெரியல. ஆதவ அர்ஜுனுடைய போக்கு என்பது உள்படியே கண்டிக்கத்தக்கது. அவர் மீது விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகமானது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கைது செய்து சில அடிக்கணும் நாங்கள் கேட்டு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும், இது போன்ற சின்ன நேபாள் மாதிரி மாறும், இலங்கை மாதிரி மாறும் அப்படின்னு அவர் யாருக்கு சவால் கொடுக்கறது உள்படியே தெரியல. இது போன்ற பேச்சுக்கள் ஒரு எழுச்சிகள்லாம் வெவ்வேறு நாடுகளில் நடைபெற்றதும் சுட்டி காட்டி ஒரு விஷயத்தை வந்து ஒரு துயரமான சம்பவமா அவங்க கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்து இப்போ ஏற்பட்டு இருக்குது. அந்த விஷயத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அவர் ஒரு கருத்து சுதந்திரம் இந்தியாவில் யாருக்குனாலும் இருக்கு. அவர் அந்த இடத்துல போய் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும், நீங்க இப்படி பண்ணுங்கன்னு யாரையும் அவர் சொல்லல. ஒரு எழுச்சிகளை வந்து ரொம்ப தெளிவா அவர் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இல்ல சார், ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக புரட்சியை கொண்டு போன்னு சொல்றாரு. இப்போ ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுறா நாங்கள் பார்க்க முடியுமா? எப்படி பயங்கரவாதத்துக்கு எதிராக பயங்கரவாதத்தை கொண்டு போவாங்க. உங்களுக்கு அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக புரட்சி வெடிக்கும்னு இவர் என்ன பண்ண போறாரு? இப்ப இவர் பயங்கரவாதத்தில் ஈடுபட போறாரா? அப்ப இவர் பயங்கரவாத கூட்டத்தை வந்து டிவி கேஸ் சேர்த்துட்டு இருக்காங்களா? ஆதவ அர்ஜுனா போன்ற புரிதல் இல்லாத மக்களுடைய எழுச்சிங்கிறத வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மக்களுடைய எழுச்சி அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நேபாளில் வந்து மக்கள் ஜனநாயக வந்து ஒரு விஷயத்த நீங்க அடக்குமுறை பண்றீங்க அப்படின்னா, அழுத்தி அடக்குமுறை பண்றீங்க அப்படின்னா அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து மக்களை வந்துட்டு எந்த வகையில் திசை திருப்புதுங்கிறதான் பார்க்கணும். அரச பயங்கரவாதம்னா ஒரு சொல்லிட்டாருன்னா டெய்லி வந்து மக்களை போட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அரசாங்கம் கொடுமைப்படுத்திட்டு இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த சம்பவத்துல வந்துட்டு தங்களால வந்துட்டு ஏழலை அடுத்த கட்டத்துக்கு எங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல, எங்க தலைவர் போக முடியலங்கிற ஒரு ஆற்றாண்மையில வந்துட்டு அவர் ஒரு பதிவை வந்துட்டு வெளியிடுறாரு. இதை வச்சு ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிரும், இதை வச்சு ஒரு பெரிய அளவுல வார்த்தையை வந்து நம்மளே வந்து ஏன் அப்படி எடுத்துக்கணும்? அந்த பதிவுடைய வார்த்தை, அந்த பதிவுடைய அர்த்தம் அதான். அந்த நாடுகளில் நடந்த போராட்டங்கள்லாம் வந்துட்டு மிக நீண்ட நாட்களாக நடந்த ஒரு விஷயம் உருவாகி இன்னைக்கு அது வெடிச்சு சதறி இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி ஞாபகப்படுத்திங்க தெரியல. ஏன் வர நியாயமா போட்டிருந்தா ஏன் வர வந்து நீக்கம் செய்யணும்?
அவர் போட்டது முழுக்க முழுக்க புரிதல் தவறா தேசத்துடைய- வந்து இப்ப நீங்க கிடையாது, சொல்ற மாதிரி கிடையாது. புரிதல் வந்துட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறாக நம்ம பேசியிருக்காரு மேற்கொண்டு சார். நம்ம அவர் அதை தவறாக வந்துட்டு பிரச்சனையை பெருசாக்க வேணாங்கிற ஒரு அடிப்படையில வந்து அவர் அதை எடுத்திருக்கலாம்ல அவர் அப்படிதான் எடுத்திருப்பாரு. தவறாக தான் பேசியிருக்காரு, தவறாக தான் போட்டிருக்காரு. ஆள ஒரிஜினா அப்படிதான் அவர் ஏதோ எடுத்திருப்பாரு. அவர் ஏதோ டிவிக்கேல கடைக்கோடி தொண்டன் கிடையாது, அவர் டிவிக்கேல துணை பொதுச்செயலாளர் பொறுப்புல இருக்காரு. இவக்கே தீர்மானிச்சிட்டு இருக்காரு அவர் அந்த ஆமா. இடத்துல ஆமா உட்கார்ந்து இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து பெரும்பான்மை இளைஞர்களை வந்து ஒன்று சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து இளைஞர்களுக்கு இப்போ கட்டுப்பாடு சொல்லித் தரல, இளைஞர்களுக்கு வந்து ஒழுக்கம் சொல்லித் தரல, இளைஞர்களுக்கு இப்படிதான் இருக்கணும் போன்னு சொல்லித் தரல. அவர் கட்சியில இளைஞர்கள் செயல்பாடு அப்படிதான் இருக்குது. இல்ல, இந்த கிடையாது. கட்சியில மட்டும் இது விஜய் ரொம்ப கட்சியில மோசமா மட்டும் இருக்கு. அப்படி இது ரொம்ப மோசமா நடந்துருக்கு. இருக்கு. மத்த கட்சியில ஏன்னா இளைஞர்கள் அதிகம் இங்க தான் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க இங்க தான் இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க, மத்த கட்சியில கம்மியா தான் இருக்காங்க. அதனால ஆமா, கூட இளைஞர் கிடையாது, ஓட்டு போட ரசிகர்களாவும் இல்ல, வந்திருக்காங்களே, தொண்டர்களை தாண்டி ஓட்டு- ரசிகர்களும் வந்திருக்காங்க. ஓட்டுரிமை இல்லாத இளைஞர் அதிகமாக தொண்டர்களை நீங்க இருக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணலாம் சார். உங்களோட கட்சி தொடரை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ரசிகரை நீங்க வந்து எப்படி இல்ல, சொல்லுவீங்க? ஓட்டுரிமை கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி புரிய வைக்க ஓட்டுரிமை முடியாது. இல்லாத இளைஞர்கள் ஜாஸ்தியான கருதிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. சரி, அப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவங்க அந்த ஏஜுக்கான ஒரு ஃபேக்டர்ல தானே அவங்க ஆமா, அப்படிதான் ஆனா செயல்படுறாங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு என்பது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் உண்மையிலே மிகப்பெரிய பயங்கரவாத தூண்டு தான் பேசியிருக்காரு சார். ஆக அவர் அந்த அந்த இளைஞர்களை மூளைச்சிலை செய்து பயங்கரவாதத்துக்கு கொண்டு போகிற ஒரு சந்தேகங்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா போன்ற தேச பயங்கரவாதிகள் மீது, தேச விரோதிகள் மீது, இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய நபர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் கீழ் கைது செய்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக வந்து நடவடிக்கை தீவிரமாக இருக்குன்னு கருதுகிறோம். ஏன்னா இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே சூழல்ல பல பேர் மீது கருத்துரிமைக்கு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இது போன்ற பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை வரவேற்கின்றோம். கருத்துரிமையை வெளிப்படுத்தக்கூடிய நெறியாளர்கள் மீதும், சமூகத்தை பேசக்கூடியவர்கள் மீதும், கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடியவர்கள் மீதும் தமிழக அரசு அடக்குமுறை செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளபடியே தமிழக அரசு அதில் நியாயம் கற்பிக்க வேண்டும் சொன்னால் அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த பேரையும் மாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.